இப்போ இந்த டான்ஸு பாட்டு எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இலையெல்லாம் போட்டாச்சு, பந்தி ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி எல்லோரும் அழைக்கிறாங்க. அப்போ அங்கே என்னென்ன ஐட்டங்கள் வச்சுருக்காங்கிறத வந்து அந்த கல்யாணம் நடத்துகிறவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த ஐட்டத்தில் கேட்டிங்கன்னா அசந்துடுவீங்க. அவ்வளோ பெரிய அவ்வளோ ஐட்டங்கள். இந்த பாட்டு எப்படின்னா, போஜனம் செய்ய வாருங்கள் மீனாட்சி சுந்தரேச கல்யாண மண்டபத்தில், வாழை மரத்துடன் வெட்டி வேர் கொழுந்து மாவிலை தோரணம் பவள ஸ்தம்பம் நாட்டிய கூடம் பச்சை மரகதம் அப்படின்னு பாட்டு, நீண்ட பாட்டு. இந்த பாட்டு கேட்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் தடுமாறும் கேட்கட்டும் போது. அதை இந்த பாட்டையும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போய் பாட்டை ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாட்டை கேளுங்க. அப்போ தான் இந்த பாட்டை நல்லா ரசிக்க முடியும். எத்தனை ஐட்டங்கள் அந்த வாழை இடையில் வந்து என்னென்ன ஐட்டங்கள் போட போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக பாடி உங்களுக்கு விளக்கி சொல்கிறாங்க. அது கேட்டிங்கனாவே நீங்களே அசந்து போயிடுவீங்க. இப்படி ஒரு கல்யாண விருந்தா அப்படின்னு அசந்து போயிடுவீங்க. அதில் இந்த பாட்டை கொஞ்சம் கேட்டு நிதானமாக கேட்டு பாருங்கள். மீனாட்சி சுந்தரேசர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள். நவச்சித்திரமானதோ கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள். வாழை மரத்துடன் வெட்டி வேர் கொழுந்து மாவிலை தோரணம் பவழ ஸ்தம்பம் நாட்டிய கூடம் பச்சை மரகதம் பதித்த செவர்களும் பசும்பொன் தரையில் பலவர்ண பொடியினால் பதித்த கோலத்தில் நட்ட நடுவே குத்து விளக்கேற்றி தூங்கள் தோறும் தூண்டா விளக்கும் சுற்றிலும் தீபங்கள் மணிகளும் அசைய பந்தி பந்தியாய் பாயை விரித்து உத்தரணியுடன் ஜலபாத்திரங்களும் கலை வாழையிலை போட்டு தப்பாமலிடம் பண்ணி போஜனம் செய்ய வாருங்கள். மும்மூர்த்திகளுடன் முனிவர்கள் தேவர்கள் யட்ச கிண்ணர கந்தர்வர்களும் மற்ற திக்கு பாலர்கள் சூழ அந்தணர்களும் முன்பந்தியிலே அணி அணியாக அவரவரிடத்தில் அழகாயிருந்தார். அகல்ய திரௌபதி சீதை தாரை மண்டோதரியுடன் பந்தடித்தார் போல் பட்டுகள் கட்டி கெஜ்ஜை மெட்டிகள் கிளுகிளுங்கவே முத்திரை மோதிரம் விரலில் கொண்டு பசும் பொன் தூக்கில் பாயாசத்தை எடுத்து பார்த்து பார்த்து பரிமாறவே வந்தார். போஜனம் செய்ய வாருங்கள். மாந்தயிர் பச்சடி தேங்காப்பு கோசுமல்லி நிரங்கிக்காய் கிச்சடி பரங்கிக்காய் பச்சடி விதவிதமாகவே எத்தலப்பழம் பாங்குள கூட்டு டாங்கர் பகுத்தடு சில கிதர் கரியும் பல பிஞ்சு கரியும் பாவக்காய் கசக்கல் கத்தரிக்காய் துவட்டல் வாழைக்காய் வறுவல் வாழைப்பூ துருவல் உன்பொருக்கு சுகமான செம்பா அரிசி என மொத்த பருப்பும் புத்துருக்கு நெய்யும் போஜனம் செய்ய வாருங்கள். பொரிச்ச குழம்பு பூசணிக்காய் சாம்பார் வெண்டைக்காய் மோர்கடி வெங்காய சாம்பார் வாய்க்கு மிக ருசிக்கும்
இருக்கும் மைசூர் ரசமும் பருப்புகள் சேர்த்த பன்னீர் ரசமும் வேணுவோர்க்கெல்லாம் வெப்பம்பு ரசமும் குடிக்க மிக ருசிக்கும் கொட்டு ரசமும் சூரிய உதயம் போல் சீரும் அப்பளம் சுக்ல உதயம் போல் ஜவ்வரிசி கருவடம் அகார வடிசல் சக்கர பொங்கல் என்னென்ன சுண்டல் வகையான வடை சுமசல வடை வெங்காய வடை சொஜ்ஜி வடையுடன் நல்லெண்ணெய் வடை தயிர் வடையுடன் பால் போளிகளும் அனரசம் அதிரசம் பதிர்பேணியுடன் சேமிய வலுவாய் ஜிலேபி லட்டு முத்து முத்தாயிருக்கும் முந்திரி லாடு ரம்மியமாயிருக்கும் ரவாலாடு பேஷாயிருக்கும் பேசரி லாடு குண்டு குண்டாயிருக்கும் குஞ்சாலாடு பளபளவெனருக்கும் பயத்தமலாடு மைசூர் பாவுடன் பர்பியும் சேர்த்து போஜனம் செய்ய வாருங்கள். புரிகனி வர்க்கங்கள் பச்சை நடாம்பழம் தேன் கதளி பழம் செவ்வாழை பழம் நேந்திர பழத்துடன் மாம்பழ தினிசுகள் பல பழத்துடன் வாடை பரிமளிக்கும் ஆடை தயிர் வெண்ணெய் தங்காமல் சேர்த்து பகாள பாத்து பல தினிசான சிக்கிரானங்களும் ரஞ்சிதமாகிய இஞ்சி ஊறுகாய் வெடுக்கென கடிக்கும் மாவடு ஊறுகாய் காவக்க ஊறுகாய் வேப்பிலை கட்டி கொத்தமல்லி சட்னி மிளகாய் பொடியுடன் மிளகாய் பச்சடி பந்தியில் பரிமாறினான். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண மண்டபத்தில் பார்த்து